எல்லாருக்கும் ஹாய், என்னோட நேம் சிந்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பனானா வச்சு ஒரு ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே எப்படி ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரைப் பனானாலாம் வந்து ரைப்பானாக இருக்கணும், அது ஒரு பீஸ் எவ்வளோ வேணுமோ வளர்த்துக்கணும். தென் ரா ஹனி, என்கிட்ட ரா ஹனி இருக்குன்னா நான் ரா ஹனி யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ரா ஹனி இல்லைன்னா வீட்டில் என்ன ஹனி இருக்கோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுலில் நம்ம வந்து எவ்வளோ நமக்கு பனானா தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்க்கு மட்டும் போட போகிறனால நான் எவ்வளோ தான் பனானா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பனானாலாம் எதுக்கு நம்ம பனானா ஃபேஸ் பேக் பண்ணுறோம், எதுக்கு வந்து இது வந்து பனானா யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் பண்ணுறோம் அப்படின்னா, பனானா வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஃப்ரூட். நமக்கு வந்து இப்போது ஏஜிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து இந்த ஏஜிங்கோட ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மிக்சரில் போட்டு ஒரு பிளெண்டரில் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து நியூட்ரிஷனல் குவாலிட்டி வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கனால நான் வந்து ஸ்பூன்லேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஹனி எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹனி வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பிம்பிள் ஆர் அக்கேன் ஆர் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக அக்கேன் அண்ட் பிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹனி யூஸ் பண்ணனால அவங்களுக்கு வந்து இந்த அக்கேன் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போகும். ரொம்ப நல்லது அக்கேன்ஸ்க்கு. அண்ட் ஹனியில் ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறனால நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா க்ளோயிங் கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்னில் வந்து ஆயில் ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணி நேச்சுரலாக க்ளோ கொடுக்கும். ஆயிலி க்ளோ இல்லாமல் ஒரு ஷைனியாக இருக்கிற க்ளோ மாதிரி வந்து கொடுக்கும். அண்ட் பனானா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கின்னில் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பேக் யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கில் பனானா யூஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும், நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நமக்கு டீஹைட்ரேட்டட் ஸ்கின் இருந்துச்சுன்னா இந்த பேக் போட்டதுனால நம்ம ஸ்கின் ரொம்பவே சப்பிள் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி கையிலே வந்து அப்ளை பண்ணி போடலாம், ப்ரெஷ்ஷில் கூட யூஸ் பண்ணி போடலாம். ஸோ நம்ம இந்த பேக்கில் வந்து பனானா அண்ட் ஹனி என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வந்து டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பனானாவில் இருக்கிற பொட்டாசியம், ஜிங்க், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின் ஏ அண்ட் சிலாம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.